இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. He is dead. Yeah. ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தை சேர்ந்தவர் 23 வயதான ஜானவி கண்டுலா. இவர் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியாட்டில் நகரத்தில் நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பு பயின்று வந்தார். இந்த நிலையில் 2023 ஜனவரி 23 அன்று இரவு சவுத் லேக் யூனியன் பகுதியில் சாலையை கடந்தபோது சியாட்டில் காவல்துறையின் வாகனம் அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் அவர் 100 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் காவல்துறையினரின் உடையில் பொருத்தப்பட்ட கேமராக்களும் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன. இதில் விபத்து காட்சிகள் பதிவாகியிருந்த நிலையில் போலீஸ் அதிகாரி கெவின் டேவ் அவள் இந்தியராக இருந்தால் அவளது உயிருக்கு லிமிடெட் வேல்யூ தான் என்று கிண்டலாக பேசியது தெரிய வந்தது. இது அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. மனித உரிமை அமைப்புகள், இந்திய தூதரகம் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கடுமையான நடவடிக்கை கோரின. விசாரணையில் அதிகாரி கெவின் டேவ் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உறுதியானதை தொடர்ந்து பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடன் இருந்த மற்றொரு அதிகாரியும் பணி நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் அதிகாரி கெவின் டேவுக்கு $5000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து ஜானவியின் குடும்பத்தினர் 2024 கிங் கவுண்டி சுப்பீரியர் கோர்ட்டில் சியாட்டில் நகராட்சி மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். மேலும் அந்த வழக்கில் மாணவிக்கு இழப்பீடாக $110 மில்லியன் கோரப்பட்டது. ஆனால் சியாட்டில் நகர நிர்வாகம் $29 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 262 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க ஒப்புக்கொண்டது. இது அமெரிக்காவில் இந்தியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய இழப்பீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தொகை காப்பீடு மூலமாக நகர நிர்வாகத்தால் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. There's a witness that says no, she wasn't, but that witness could be different because I don't think she was thrown 40 feet either. I think she went up on the hood, hit the windshield, then when he hit the brakes, flew off the car. But she is dead. No, it's a regular person. Yeah. Yeah, just write a check. Just yeah, $11,000. She was 26 anyway. She had limited value. There's a witness that says no, she wasn't, but that witness could be different because I don't think she was thrown 40 feet either. I think she went up on the hood, hit the windshield, then when he hit the brakes, flew off the car. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.